அர்ஜுனன் தனது தவத்தை தொடங்கத் தயாரான போது கிழக்கு வானத்தில் உதிக்கும் சூரியனை வணங்கினான். பெரிய போர் விரைவில் நடக்கவிருந்தது. மேலும் தெய்வீக ஆயுதங்களைப் பெற தெய்வீக சக்திகளை அழைப்பது அவனுக்கு அவசியமாக இருந்தது. அவன் கண்களை மூடப்போகும் நேரத்தில் மங்கலான தூரத்தில் முன்பு பார்த்த எதையும் போலல்லாத ஒரு உருவத்தை கண்டான். அவன் கண்கள் அவநம்பிக்கையால் விரிந்தன. அவன் முன் தோன்றிய உயிரினத்தின் மீது அவன் கவனம் செலுத்தினான். ஏன் இது சாத்தியமற்றது என்று அவன் தனக்குள் சொல்லிக்கொண்டு கூர்ந்து கவனிக்க எழுந்து நின்றான். அர்ஜுனன் தன் மணிக்கட்டை கிள்ளினான். ஆமாம், அவன் நிச்சயமாக விழித்திருந்தான். இது ஒரு மாயையா என்று அவர் யோசித்தார். புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் கண்களை மூடிக்கொண்டு சில கணங்களுக்கு பிறகு திறந்தான். அந்த விசித்திரமான உயிரினம் இன்னும் அவன் முன் இருந்தது. பிரமிப்பும் குழப்பமும் அடைந்த அவர் அந்த மிருகத்தை ஆச்சரியத்துடன் உற்று பார்த்தார். அவரது இதயம் அவரது மார்புக்குள் துடிப்பதை அவரால் கேட்க முடிந்தது. பரவலாக பயணம் செய்த அர்ஜுனன் காணக்கூடிய அனைத்து வகையான உயிரினங்களையும் சந்தித்தான். ஆனால் அவன் முன் நின்றது ஒரு புதிராக இருந்தது. இது உண்மையானதாக இருக்க முடியாது என்று உள்ளே இருந்த குரல் மீண்டும் கேட்டது. அவர் திகைப்புடன் கண்களை தேய்த்த போதும் கூட. சேவலின் தலை, மயிலின் கழுத்து, ஒட்டகத்தின் கூம்பு, இது எப்படி சாத்தியமானது? புலியின் ஒரு கால், யானையின் ஒரு கால், ஒரு மானின் ஒரு கால், இது எப்படி சாத்தியமானது? சிங்கத்தின் இடுப்பு, ஒரு மனிதனின் கை, ஒரு பாம்பின் வால், இது எப்படி சாத்தியமானது? நவகுஞ்சரம் 9 வடிவங்களின் கலவையாகும். ஒரு அனுபவமிக்க போர்வீரன் அர்ஜுனனின் உள்ளுணர்வு உடனடியாக கைப்பற்றியது. விரைவாக தனது வில்லை எடுத்துக்கொண்ட அர்ஜுனன் ஒரு அம்பை எடுத்து அந்த விசித்திரமான உயிரினத்தை நோக்கிச் செல்ல தன்னை நிலைநிறுத்திக் கொண்டான். மேலும் பயிற்சி பெற்றபடி தனது இலக்கை நோக்கி ஒரு கண்ணால் கவனம் செலுத்தியபோது மிருகத்தின் கையில் ஒரு துளிர்க்கும் தாமரையை கண்டான். அர்ஜுனன் சற்று நின்று தன் வில்லை கீழே வைத்தான். அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த விசித்திரமான உயிரினம் அவன் பயப்பட வேண்டிய ஒன்றா? அது அவனை அழிப்பதற்கு முன்பு அந்த உயிரினத்தை அவன் அழிக்க வேண்டுமா? அல்லது அது தீங்கற்றதா? அவனால் சொல்ல முடியவில்லை. அன்புள்ள அர்ஜுனாவை நினைவில் கொள் என்று அவன் காதுகளில் தன் ஞான நண்பர் கிருஷ்ணரின் வார்த்தைகள் எதிரொலிப்பதை கேட்க முடிந்தது. சத்தியத்திற்கு எல்லையற்ற பரிமாணங்கள் உள்ளன. நீங்கள் அனைத்தையும் அறிந்திருப்பதாக கருதாதே. நீங்கள் எவ்வளவு அறிந்திருந்தாலும் கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் எப்போதும் ஏதாவது இருக்கும். அர்ஜுனன் மண்டியிட்டு தனது வில்லையும் அம்பையும் ஒதுக்கி வைத்தான். பின்னர் அவன் தன் முன் வேறு எந்த உயிரினத்தையும் பார்க்கவில்லை, கிருஷ்ணரையே பார்த்தான். அர்ஜுனன் தலை குனிந்து கண்களை மூடிக்கொண்டு ஞானக்குரலுக்கு கீழ்ப்படிந்தான். அந்த எளிய தருணத்தில் அந்த மாபெரும் போர்வீரன் ஒரு குறிப்பிடத்தக்க உண்மையை உணர்ந்தான். அவன் பெற்றிருந்த அறிவும் திறமையும் அனைத்தையும் கொண்டு இந்த உலகில் அவனுக்கு தெரியாதவை ஏராளம் இருந்தன. ஒருவேளை அவன் ஒருபோதும் அறியாமல் போகலாம். எவ்வளவு உயரமான மலையாக இருந்தாலும் சூரியனை மறைக்க முடியாது.